அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Unit-5 அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷனில் இருக்கக்கூடிய பார்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இம்பார்ட்டன்ட் புக் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3வது இம்பார்ட்டன்ட் புக் ஒர்க். 3 புக் ஒர்க்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மாறி வந்து எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க. ஸோ வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் solid right circular cone of a base radius r. radius வந்து r னு கொடுத்துட்டாங்க and height வந்து h. radius r இருக்கும்போது height வந்து h. radius r கொடுத்துட்டாங்க, height வந்து h னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, ரைட் சர்க்குலர் கோன். இந்த ரைட் சர்க்குலர் கோனுடைய என்ன சொல்லியிருக்கேன்னா வால்யூம் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ தமிழில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஆறுங்கிறது அடிப்பக்கம் ஆரம், ஆரம் வந்து ஆறுன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஹெச்ங்கிறது ஹைட், அதாவது உயரம். ஹெச் குத்துயரம் உடைய வட்ட கூம்பின் கன அளவை தொகையிடல் மூலம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டகிரேஷன் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்னா வால்யூம் ஆஃப் சாலிட் ரைட் சர்க்குலர் கோன் அதனுடைய வால்யூம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து என்னென்னா இது ஒய் ஆக்சிஸ், இது வந்து ஆரிஜின். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரைட் சர்க்குலர் கோன் சொல்லியிருக்காங்களா? அப்போ வந்து நம்ம ஒரு கோன் வரைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி ஈஸியாக இருக்கிறதுக்கு அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களாம்மா? இப்போ கோன் வரையணும் பாருங்கள். இது சென்ட்ரல் கோடு போட்டுருங்க. இது பேஸ், இது கனெக்ட் பண்ணுங்கள். இது அதே மாதிரி பேஸ். இது வந்து ரைட் சர்க்குலர் கோன் வந்து இது வந்து கரெக்டாக வரைங்க. கொஞ்சம் ஸ்கெட்ச் பென்சில்னால இப்படி வருது. ரைட் சர்க்குலர் கோன் வந்து இப்போ வரைஞ்சிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த கோன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா ஆரிஜினல் ஓன் கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்னா இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த பாயிண்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் என்ன ஏ. அப்போ இது வந்து நான் பின்னு எடுத்துட்டேன். ஓகேங்களா? இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இது ஆரிஜின் ஓ, இது வந்து ஏ, இது வந்து பின்னு எடுத்துட்டேன். சரியாம்மா? இப்போ கோனோட ஹைட்டு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இங்கே இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோனோட ஹைட் வந்து ஹெச், அதாவது உயரம். சரிங்களா? இது வந்து கோனோட ஹைட் வந்து ஹெச்னு எடுத்துட்டோம். அப்போது இதிலிருந்து இது வரைக்கும் என்ன ரேடியஸா ஃபுல்லாக சேர்த்து டயாமீட்டர். இது வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் என்ன ரேடியஸ். ஓகேங்களா? அது ஆர்னு கொடுத்துச்சு. ஓகேம்மா? கோனோட ஹைட் வந்து ஹெச், அதாவது இதுதான் ஹெச். இந்த 0 to இங்கே வருங்க, இந்த இது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏ 0 to ஏ வந்து என்ன ஹெச். ஓகேம்மா? இப்போ கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வால்யூம் ஃபார்முலா போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஹிண்ட் என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஓபி. ஈக்குவேஷன் ஆஃப் ஓபி இஸ், இப்போ ஓபியோட ஈக்குவேஷன் இதுதான். ஓபியோட ஈக்குவேஷன் என்னென்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். இதில் எம்ங்கிறது என்ன சொல்லலாம்னா எம் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இது வந்து ஆங்கிள் வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஆங்கிள் வந்து என்ன எடுத்துக்கிறேன், தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ எம் ஈக்குவல் டு எம்னா வந்து ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து சாய்வுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ எம் ஈக்குவல் டு வந்து டேன் தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ டேன் தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதலாம், எம் ஈக்குவல் டு டேன் தீட்டாவை ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு எழுதலாமா? அப்போ எம் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, இதுக்கு இந்த தீட்டாக்கு வந்து ஆப்போசிட்டில் என்ன இருக்குது பாருங்கள், ஆர் தான் இருக்குது. தீட்டாக்கு ஆப்போசிட், இந்த தீட்டாக்கு நேராக இங்கே ஆப்போசிட்டில் பாருங்கள் என்ன இருக்குது, ஆர் டிவைட் பை அட்ஜசன்ட் சைடுனா இது கீழே இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடில் என்ன இருக்குது, ஹெச். புரியுதாம்மா? அப்போ இதுக்கு தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து என்ன இருக்குது, ஆர். அட்ஜசன்ட் சைடுனா இது, அட்ஜசன்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், ஹெச் இருக்குது. அப்போ எம் ஈக்குவல் டு ஆர் பை ஹெச். சரிங்களா? அப்போ எம்மோட வேல்யூ தெரிஞ்சது, எம்மோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ ஒய் ஈக்குவல் டு, இப்போ எம்முக்கு பதில் நம்மளுக்கு என்ன வரும், ஆர் பை ஹெச்னு வரும், இன்ட்டு எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. சரியாப்பா? இப்போ வந்து என்னன்னா ஒய் ஈக்குவல் டு ஆர் பை ஹெச் இன்ட்டு எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, வால்யூம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? கோனுடைய ரைட் சர்க்குலர் கோனுடைய வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ வால்யூமோட ஃபார்முலா என்ன, வால்யூம் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி. கரெக்டுங்களா? இன்டெக்ரல் ஏ டு பி. முன்னாடி என்ன கொடுக்கணும், பை கொடுக்கணும். இங்கே நம்ம கொடுக்கணும் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். இதுதான் வால்யூமோட ஃபார்முலா. வால்யூம் ஈக்குவல் டு பை இன்டெக்ரல் ஏ டு பி ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸுங்கிறது வால்யூமோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த ஃபார்முலாவில் நான் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இப்போ வந்து வால்யூமை நான் வீன்னு எடுத்துக்கிறேன். இந்த பைக்கு அப்படியே கொடுத்தாச்சு. இன்டெக்ரல் ஏங்கிறது லோயர் லிமிட். இங்கே லோயர் லிமிட்டாக நான் என்ன எடுத்துக்க போகிறோம்னா இங்கே 0ன்னு எடுத்துக்கிறேன். அந்த பாருங்கள், இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அப்போ லோயர் லிமிட் வந்து 0. அப்பர் லிமிட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஹைட்டு தான் கண்டுபிடிக்கிறேன். 0 to ஹெச்னு எடுத்துக்க போகிறேன். அப்பர் லிமிட் வந்து ஹெச்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் வந்து ஹெச்னு எடுத்துக்க போகிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ தான் தெரியும். கரெக்டுங்களா? அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, ஆர் பை ஹெச் இன்ட்டு எக்ஸுங்களா? அப்போ இங்கே ஒய் ஸ்கொயர்னால ஆர் பை ஹெச் இன்ட்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஒய் ஸ்கொயர் தான் நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க ஃபார்முலாவில். ஆனால் நமக்கு இருக்கிறது ஒய் தான் இருக்குது. ஒய்யோட வேல்யூ என்ன, ஆர் பை ஹெச் இன்ட்டு எக்ஸ். அப்போ ஒய்க்கு போல சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஆர் பை ஹெச் இன்ட்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த டிஎக்ஸை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ டிஎக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா வால்யூமுக்கு வி அப்படியே எழுதிக்கலாம். இன்டெக்ரல் 0 to ஹெச். இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வாங்க. இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, ஆர் ஸ்கொயர்னாருங்களா,
அப்புறம் என்ன ஆகும் டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர்னு ஆகும், அப்புறம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் என்ன பண்ணுறேன்னா எல்லா இடத்துக்கும் வந்து கொண்டு வந்துட்டேன். ஆர் ஸ்கொயர் அடுத்து வந்து டிவைடட் பை ஹெச் ஸ்கொயர் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இங்கே டிஎக்ஸ்னு இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்னா இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆர் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயருங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்தால் நம்மளுக்கு என்ன ஆகும், v ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஹெச் ஸ்கொயர் வந்து வெளியே போயிடும். அப்போ இன்டர்வல் 0 to h இன் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும். கரெக்டாப்பா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் பவர் 3/3ன்னு வரும். பவர் கூட ஒன்று ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். பவரில் என்ன நம்பர் இருக்குது, 2ஆம் நம்பர் இருக்குது. 2 கூட ஒன்று ஆட் பண்ண என்ன வரும், 3 வரும். இப்போ 3 டிவைட் பை 3 சரியாமா? அப்போ என்ன வரலாம், பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஹெச் ஸ்கொயர். அப்படி சப்போஸ் அது தெரியலன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்டர்வல் டி கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து என்ன ஆகும், எக்ஸ் கியூப்னு ஆகும். பவரில் என்ன இருக்கோ அது கீழே கொடுங்க சரியாமா? இப்போ 0 to h. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே அப்பர் லிமிட் கொடுக்கணும், அதே மாதிரி எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே லோயர் லிமிட் கொடுக்கணும் சரிங்களா? இப்போ பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஹெச் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் கியூப்னு இருக்குது. அப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், ஹெச் கியூப் டிவைட் பை 3ன்னு வரும். மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்கும்போது என்ன ஆகும், 0/3 டிவைட் பை 3ன்னு வரும். இப்போ 0/3 டிவைட் பை 3ங்கிறது ஆன்சர் என்ன, 0 ஓகேங்களா? அதனால் வந்து இது வந்து நம்ம வந்து அடிச்சு விட்டுலாம், இது 0. அப்போ என்னமா வரும், பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஹெச் ஸ்கொயர். இங்கே என்ன பாருங்க ஹெச் கியூப் டிவைட் பை 3 இருக்காமா? ஓகேங்களா? இங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஹெச் ஸ்கொயர்னா 2 ஹெச் இருக்குன்னு அர்த்தம். ஹெச் இன்ட்டு ஹெச்ங்கிறதா ஹெச் ஸ்கொயர். ஹெச் கியூப்ங்கிறது 3 ஹெச்னால மல்டிப்ளை பண்ணாத வரும். இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. அந்த 2 கேன்சல் பண்ணிடலாமாப்பா? ஹெச் ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும், இங்கே கியூப்பை மட்டும் அடிச்சு விடணும். ஏன்னா வந்து ஒரு ஹெச் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஓகேவாமா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைட் பை 3ன்னு வரும். இதைத்தான் நம்ம என்ன எழுதுகிறோம்னா 1/3, இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துகிட்டு 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு எழுதுகிறோம். அப்போ வால்யூம், அதாவது என்ன, வால்யூம் கண்டுபிடிச்சோம். வால்யூமோட வால்யூம் என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். எதனுடைய வால்யூம், ரைட் சர்க்குலர் கோனுடைய வால்யூம். ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் சாலிட் ரைட் சர்க்குலர் கோன். இதனுடைய ஆன்சர் என்னன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இங்கே வால்யூம் சொன்னதுனால கியூபிக் யூனிட்ஸ் எழுதணும். ஓகேங்களா? அப்போ வந்து கொடுக்கக்கூடிய அந்த கோன் அதுக்கு உண்டான இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம், வால்யூமோட ஆன்சர் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஒன்று, இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த புக் ஒர்க் வந்து நல்லா நீங்கள் வந்து என்னென்னா தரவு பண்ணிடுங்க சரிங்களா? இந்த புக் ஒர்க் என்ன, படத்தை வரைஞ்சிட்டு நீங்கள் இந்த மெயினாக வந்து ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எம்எக்ஸுங்கிறது ஞாபகம் வைக்கணும். அப்போ எம்முக்கு பதில் வரும் ஆர்/ஹெச் வருது. ஆர்/ஹெச் எப்படி வருதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கோமா? tan θ யூஸ் பண்ணி நம்ம வரோம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடுங்கிறது இது ஆர், அட்ஜசன்ட் சைடுங்கிறது இது ஹெச். அப்போ ஆர்/ஹெச் கொடுத்துட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் மெயினான விஷயம் ஒய்க்கு பதிலாக வந்து ஆர்/ஹெச் இன்ட்டு எக்ஸுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ஒய் ஸ்கொயர் கேட்டிருக்கனால ஃபஸ்ட்டு ஸ்கொயர் போட்டுறணும். அந்த ஸ்கொயரை வந்து உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆர் ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயரை வந்து டேக்கிங் அவுட் சைட் வெளியே எடுத்ததுக்கப்புறம் தென் இன்டெகிரேட் பண்ணுங்கள். இன்டெகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ வால்யூம் ஆஃப் வந்து ரைட் சர்க்குலர் கோனுடைய ஆன்சர் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ்.